இப்போது என்னுடைய அடுத்த பதிவு ஸ்லோகங்களை பற்றியது. திங்களன்று நீங்கள் சிவசகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யலாம். செவ்வாயன்று கந்தர் சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, ஷண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். புதன் அன்று புத பகவானுக்கு உரியது. அன்று என்ன பிள்ளையாருக்கு உகந்த பிள்ளையார் அகவல், பிள்ளையார் சகஸ்ரநாமம், பிள்ளையார் அஷ்டோத்திரம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். வியாழன் அன்று தட்சிணாமூர்த்திக்கு உகந்தது. தட்சிணாமூர்த்திக்கு உகந்த தட்சிணாமூர்த்தி கவசம் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த குரு கவசத்தை பாராயணம் செய்யலாம். மற்றும் ராகுகால நேரத்தில் துர்கா சப்தஸ்ததி பாராயணம் செய்யலாம். வெள்ளி அன்று லலிதா சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு உகந்த சனி பகவான் கவசம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேச சுப்ரபாதம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். ஞாயிறு அன்று ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். இதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை அடையலாம். கண் தொடர்பான நோய்கள் எதுவுமே அண்டாது ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக. மேலும் சங்கேப ராமாயணம் என்ற ஸ்லோகம் உள்ளது. இது கிட்டத்தட்ட 100 ஸ்லோகங்கள் அடங்கியது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக ஸ்ரீராமரின் பரிபூரணமான அனுகிரகத்தை பெறலாம். பானகம், துளசி, கல்கண்டு உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை வைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். மறுபடியும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டுகிறேன். சங்கேப ராமாயணம் இது 100 ஸ்லோகங்கள் அடங்கியது. நன்றி.